எல்லாரும் இவனை ஏழை பூனைன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா இவனுக்கு உலகமே இவங்க பாட்டி தான். பணக்கார பூனைங்க சைக்கிள்ல போறத பார்த்து இவன் ஆசைப்பட்டான். ஆனா அந்த பணக்கார பூனை இவனை தள்ளிவிட்டு கேலி பண்ணுச்சு. அழுதுகிட்டே வந்த பேரனை பார்த்து அந்த பாட்டி மனசு தாங்கல. உனக்கும் ஒரு நாள் நல்ல காலம் வரும் கண்ணான்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. பாட்டி தான் சேர்த்து வச்சிருந்த கொஞ்ச காசை எடுத்துட்டு போய் ஒரு பழைய பொம்மை சைக்கிளை வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா அந்த சின்ன பொம்மை சைக்கிளை பார்த்ததும் மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நினைச்சு அந்த குட்டி பூனை ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுச்சு. தன் பேரனோட கண்ணீரை துடைக்க அந்த வயசான காலத்திலையும் பாட்டி ஒரு கட்டிட வேலையில சேர்ந்தாங்க. சிமெண்ட் மூட்டைகளை தூக்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை செய்யும் போது தவறி விழுந்து அடிபட்டாலும் பேரனோட சந்தோஷத்துக்காக மழையில நனைஞ்சுக்கிட்டே வேலை பார்த்தாங்க. பாட்டி கிட்ட இருந்த ஒரே ஒரு பழைய நகையையும் வித்து பேரனுக்காக காசு சேர்த்தாங்க. கடைசியா ஒரு நிஜமான சைக்கிளை பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. அதை பார்த்ததும் அந்த குட்டி பூனைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாட்டியோட கஷ்டம் வீண் போகல. அந்த குட்டி பூனை விடாம படிச்சு பெரிய ஆளாகணும்னு முடிவு பண்ணுச்சு. பகலா கஷ்டப்பட்டு படிச்சான். இப்ப பாருங்க, அதே குட்டி பூனை பெரிய அதிகாரியாகி தன் பாட்டிய ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்கிறான். தியாகம் என்னைக்குமே தோற்று போகாது.